Good evening, my dear brothers and sisters. I suppose and I believe that we have become more intimate after a few classes we had previously. Okay, ஏற்கனவே நம்ம படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சமயம் நான் அதை ரிகேப்சுலேட் பண்ண முடியாது. அதை ரிமைன் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் த டைம் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். சரிதா? ஆகையினால அந்த ஷார்ட் டைமில் முடிக்க வேண்டியது இருக்குது. சரி, பிகாஸ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், யூ ஆர் வெரி சென்சிட்டிவ், ஐ நோ தட். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆர்வம் உள்ளவங்க தான் இதில் உட்கார முடியும். இந்த கிளாஸில் ஆர்வம் இருந்தவங்க தான் இதை கற்றுக்கிற முடியும். அந்த ஆர்வம் will take you and it will make you experts in English speaking as well as in writing. I wish you all the best. Okay? Okay. I shall pray for you also. பாருங்க, இந்த fourth, இது step 1 habitual action, step 2 pure past action, step 3 pure future action. அதுக்கு AC1 grammar key, இதுக்கு AC2 grammar key, இதுக்கு shall will plus AC1ங்கிறது grammar key. இப்போ இந்த ஃபோர்த் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்த் ரிசல்டேட்டிவ்னு சொல்கிறது. திஸ் இஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் ஏற்கனவே ஐ ஹேவ் வித் இங்கிலீஷ் ஃபார் மோர் தேன் 30 years. 30 வருஷத்துக்கு மேலே நான் ஐ ஆம் வித் இங்கிலீஷ் தான். பிகாஸ் ஐ லவ் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ லவ்ஸ் மீ. அப்படின்னு தான் தட்ஸ் மை பர்சனல் ஃபீலிங். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் பாடம் எடுத்துருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த ஃபார்முலாவை நான் க்ரியேட் பண்ண முடியுது. ஏன்னா ஆஃப்டர் நோயிங் த பிட்ஃபால்ஸ் அண்ட் த ஷார்ட் கம்மிங்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவை எனக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆஃப்டர் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸோ மெனி பிளேசஸ் பை டீச்சிங் ஸோ மெனி பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், பட் இது ஆல் ஓவர் இந்தியா ஆல்மோஸ்ட். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரிசல்டேட்டிவ் பர்ஃபெக்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் குவைட் சேலஞ்சிங். இதை என்னால் சில சமயங்களில் புரிய வைக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ தமிழில் சொல்லி கொடுத்தா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவேன். நான் போனேன், போய் இருக்கிறேன். இதுக்கு நான் என்ன மீனிங் கொடுக்குறேன்? ரிசல்டேட்டிவ் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே செஞ்சு அதனுடைய பலனோடு இப்போ இருக்கிறது. இது பாஸ்ட்டு. இது கிராமரில் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு நான் டைம் தானே பேசுகிறேன், டென்ஸை பற்றி நான் பேசுகிறேன் இல்லை. அதனால பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் கலந்தது. செய்தி இருக்கிறேன், செய்தேன் நான் சொல்கிறேன். செய்தேன் பாஸ்ட்டு, செய்திருக்கிறேன் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டு. சந்தித்தேன் பாஸ்ட்டு, சந்தித்தேன் டூவில் வரணும். சந்தித்தேன் நம்ம சில சமயங்கள் அப்படி சொல்கிறது இல்லைல்ல. நான் சந்திச்சிருக்கிறேன், ஏற்கனவே நிறைய தடவை நான் சந்திச்சிருக்கிறேன். சந்தித்து இருக்கிறேன். அதே மாதிரி கேட்டேன், கேட்டு இருக்கிறேன். சுவைத்தேன், சுவைத்து இருக்கிறேன். அப்போ நான் பாடினேன், பாடி இருக்கிறேன். இந்த மாதிரி அனுபவித்தேன், அனுபவித்து இருக்கிறேன். விளையாடினேன், விளையாடி இருக்கிறேன். அப்போது அந்த இருக்கிறேன்னு சேர்ந்து வரும் இல்லையா தமிழில். அப்போ இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி வரும்போது அதை ரிசல்டேட்டிவ் பர்ஃபெக்டில் நம்ம பேசணும். இதுக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன், ஒரே ஒரு டைம். ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா, நேற்றுங்கிறது பாஸ்ட்டு, முந்தா நாளுங்கிறது பாஸ்ட்டு, 5 நிமிஷத்துக்கு முன்னாலேங்கிறது பாஸ்ட்டு, 1 செகண்டுக்கு முன்னாலேங்கிறது பாஸ்ட்டு. இது அப்படி இல்லை, ஏற்கனவே. தமிழில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம், அல்லது இது வரைக்கும். இதுக்கு ஒரு 4-5 வார்த்தை தான் இருக்குது சொல்கிறதுக்கு. அது இந்த ஏற்கனவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த ஏற்கனவே நாங்கள் அந்த அந்த வீட்டில் நாங்கள் ஏற்கனவே ஒரு 5 வருஷம் நான் குடி இருந்திருக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே நான் இதை சமைச்சிருக்கிறேன், ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் அதை பரிமாறி இருக்கிறேன், ஏற்கனவே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கோம், ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கேன், ஏற்கனவே நாங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணியிருந்திருக்கோம், இருக்கிறோம். ஆகையினால இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? ரிசல்டேட்டிவ் ப்ரெசண்ட்டு அல்லது பர்ஃபெக்ட்னோட சொல்லலாம். ரிசல்டேட்டிவ் ப்ரெசண்ட்டு அல்லது ரிசல்டேட்டிவ் பர்ஃபெக்ட். ஏற்கனவே இதனுடைய கிராமர் கீ என்ன? ஹாவ், ஹேஸ் ப்ளஸ் AC3. நல்லா கவனிச்சுக்காங்க, இதனுடைய கிராமர் கீ. இது பெரும்பாலும் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஏற்கனவே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தே ஹேவ் அரெஸ்டட். ஏன்னா அரெஸ்ட் பண்ணது ஏற்கனவே செஞ்சிட்டாங்க. இப்போ அவரை அவருடைய கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே நான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், வி ஹேவ் கம்ப்ளைண்ட்.
இதை ஏற்கனவே நான் ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹவ் ஃபினிஷ்ட் இட். இதை ஏற்கனவே நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஆடிட் பண்ணி இருந்திருக்கிறோம். ஸோ வி ஹவ் ஆடிட்டட். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஐ ஹவ் இன்ஃபார்ம்ட் ஆல்ரெடி. ஹீ ஷீட்டுக்கு வந்து ஹேஸ் ஒன், அது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, அதே மாதிரி அவர் என்ன நிறைய தடவை என்னை புகழ்ந்துருக்கிறாரு. ஹி ஹஸ் ப்ரைஸ்ட் மீ மெனி டைம்ஸ். அதனால் இப்போ நான் புரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ அந்த ஸ்டெப் 4ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ரிசல்டேட்டிவ் ப்ரெசண்ட்டு அல்லது ரிசல்டேட்டிவ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் முடிஞ்சிருக்கும் பாஸ்ட்டு, பட் அதனுடைய ரிசல்ட் இப்போ இருக்கும். அப்போ இதனுடைய கீ வந்து ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் AC3. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹேவ் ஹேஸ், இந்த ஹேவ் ஹேஸ்ங்கிறது வச்சிருக்கிறது இல்லை, வச்சிருக்கிறது அது வந்து மெயின் வேர்டு, அது வந்து ஆக்ஷன் வேர்டு. அந்த ஹேவுக்கும் அந்த ஹேஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து ஹெல்பிங் வேர்புன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஆக்ஸிலரி வேர்பு, ஹெல்பிங் வேர்புன்னு இது கிராமரில் சொல்லுவாங்க. இது ஒரு ஹெல்ப் பண்ணுற வார்த்தை. ஐ சப்போஸ் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட். நாங்கள் அட்மிஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ வி ஹவ் காட் தி அட்மிஷன். அதே மாதிரி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே. ஸோ தே ஹவ் ரிஜிஸ்டர்ட் ஆல்ரெடி. அதே மாதிரி நான் இந்த பறவையை ஏற்கனவே இந்த இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஐ ஹவ் சீன் திஸ் பேர்ட் ஆன் திஸ் ட்ரீ ஆல்ரெடி. ஆல்ரெடி தான். இப்போ நான் இதை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்கனவேன்னு பேசுகிறீங்களோ அப்போ வந்து யூஸ் பண்ணுற கீ என்ன அப்படின்னு சொன்னால் ஹேவ் ஹேஸு ப்ளஸ்ஸு AC3. எதுக்கு ஹேவ்? ஐவியுதேக்கு ஹேவ், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ். உங்களுக்கு தெரியும். இப்போ 4 உங்களுக்கு வழக்கமாக AC1, கடந்த காலம் பியூர் பாஸ்ட் AC2, அதே மாதிரி பியூர் ஃபியூச்சர் ஷால் வில் ப்ளஸ் AC1. ரிசல்ட் ஏற்கனவே செய்திருக்கிறது. புரியுதா? நான் இந்த படத்தை ஏற்கனவே நான் வரைஞ்சிருக்கிறேன். ஐ ஹவ் பெயிண்டட். அந்த மாதிரி இதுக்கு ஹேவ் ஹேஸு ப்ளஸ்ஸு AC3. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன தெரியும் இல்லையா? ப்ரெசன்ட் டைம் சொல்லுது. ப்ரெசன்ட், இப்போ, நவ். இதுக்கு என்ன நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன்னு சொன்னால் இப்போ நடக்கணும். இப்போங்கிறது ஒரு சொடக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் நடக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், முடிஞ்சிடும். எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிகிறது அப்படிங்கிற டைம் இல்லை. சரி, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். ஏற்கனவே ஆரம்பித்தேன், இப்போ நடத்திட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் நான் முடிச்சிருக்கேன் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஸோ ஐ ஆம் ஹேண்ட்லிங் கிளாஸ். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நவ் ஐ ஆம் டீச்சிங் யூ. இதுக்கு என்ன கிராமர் கீ? ஆம், ஆறு, இஸ் ப்ளஸ் AC1 ING. ING எப்பொழுதுமே AC1 தான் முடிக்கணும். அப்போ இப்போ நான் பேசுகிறது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ பி சின்சியர். வந்து நீங்கள் எப்பொழுதுமே சிந்திச்சு பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் சிந்திச்சு அந்த ஆக்ஷனுடைய டைம் என்ன, அந்த டைமுக்கு தகுந்தாப்புல இந்த கீயை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள், அதனால தான் நான் வந்து பை தாட் இங்கிலீஷ் நான் கொடுக்குறதே காரணம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே ஒவ்வொரு என்னுடைய சென்டென்ஸையும் சிந்திச்சு தான் பேசுகிறேன். பை தாட் பண்ணி பேசுகிறேன். இந்த மனப்பாடமாக நம்ம பேசி பழகினதுனால தான் நமக்கு வந்து நிறைய தப்பு விடுது. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் சார். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த ஹார்ட் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லுவேன். ஹார்ட் நமக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த ஆரை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ யூ ஸ்பெண்ட் டைம் அண்ட் கான்சன்ட்ரேட் அண்ட் ஜஸ்ட் ட்ரெயின் யுவர் செல்ஃப் பை ரைட்டிங் அண்ட் பை கன்வர்சிங் அண்ட் பை டீச்சிங் டு பீப்புள். அப்போ மற்றவங்களை டீச் பண்ணும்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுங்க. அப்போ இதுக்கு வர வேண்டிய டைம் வேணும்னு தெரியுமையா? நவ், இப்போ ஃபார் த டைம் பீயிங் சொல்லலாம். இப்போதைக்கு சொல்லலாம். அது ஃபார் த இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டாண்டிங். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பொருளை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் சர்ச்சிங். ஏன்னா இப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும். சரி, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஆறாவது பாருங்க, ப்ரெசன்ட் டியூரேட்டிவ் டைம்னு சொல்கிறது. நல்ல இதை புரிஞ்சுக்கங்க. இதனுடைய கீ என்ன தெரியுங்களா? ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் AC1 ING. ஹேவ் பீன். இதனுடைய டைமிங் என்ன சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்ட்லேருந்து வந்து இந்த சொடக்கு வரைக்கும் அது நடக்கும். அடுத்த சொடக்கு இது போகக்கூடாது. ஸோ பி கீன் ஆன். ஸோ வாட் ஐ டெல் யூ, கீன் ஆன் மை எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் டைமிங். இந்த டைமிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் சம் டைம்ங்கிறதுக்கு பெரும்பாலும் சொல்லணும். ஃபார் சம் டைம், ஃபார் 1 வீக்கு, ஃபார் 10 இயர்ஸு, அல்லது ஃபார் 100 இயர்ஸு, ஃபார் அ சென்ச்சுரி, அல்லது ஃபார் 5 மினிட்ஸு, எது வேணாலும் சொல்லலாம்.
அது ஏற்கனவே ஆரம்பித்து கண்டினியூஸாக அப்படியே நடந்துக்கிட்டு இந்த டைம் வரைக்கும் தான். அடுத்த நிமிஷத்துக்கு இது போகுது அப்படிங்கிறது இதனுடைய மீனிங் இல்லை, இதனுடைய கான்செப்ட் இல்லை. இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் டீச்சிங் யூ ஃபார், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபார் போட்டு அந்த டைம் சொல்லணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹவ் பீன் டீச்சிங் யூ ஃபார் 5 minutes. அடுத்த நிமிஷம் திடீர்னு பவர் கட் வந்தால் இந்த இது வந்து நின்று போயிடும், இந்த ஷூட்டிங். அதனால இல்லையா, அப்போ ஐ ஹவ் பீன் டீச்சிங் யூ ஃபார் 5 minutes. அந்த ஃபார் போட்டு அந்த டைம் சொல்லணும். அதேமாதிரி வி ஆர் லிசனிங் நீங்கள் சொல்லக்கூடாது, டைம் சொல்லணும் கட்டாயம். ஸோ வி ஹவ் பீன் லிசனிங் டு யுவர் டீச்சிங் ஃபார் அ ஃபியூ டேஸ், இந்த கொஞ்ச நாளாக இன்னைக்கு தேதி வரைக்கும். அப்போது அதுக்கு வந்து ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போது இப்போ 6 கீ என்னது? ஏசி 1ங்கிற கீ, ஏசி 2ங்கிற ஒரு கீ, ஷேல் பீன் ப்ளஸ் ஏசி 1ங்கிற கீ, அதுக்கப்புறம் ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் ஏசி 3 அப்படிங்கிற கீ, அதுக்கப்புறம் இஸ்ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜிங்கிற ஒரு கீ, ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற ஒரு கீ. 6 கீ. நான் மறுபடியும் ரிகாப்சுலேட் பண்ணுறேன், மறுபடியும் நான் திருப்பி சொல்கிறேன். வழக்கமாக செயல் அப்படின்னா ஏசி 1. இந்த சொல்கிறதுக்கு முன்னால் பாஸ்ட், பியூர் பாஸ்ட் நடந்த செயல்னா ஏசி 2. அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்க போகிற செயல்னா ஷால் பி ப்ளஸ் ஏசி 1. அதே மாதிரி ஏற்கனவே ஆரம்பித்து செயல் முடிஞ்சிருக்கும், பட் அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா, அதனுடைய ரிசல்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் திருநெல்வேலியில் சாப்பிட்ருக்கேன், இப்போ சாப்பிடல, ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், பட் அந்த அல்வாவுடைய ருசின்னா எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ஐ ஹவ் டேஸ்டட் இந்த திருநெல்வேலி அல்வா. அந்த ஸ்வீட்டை நான் பல தடவை நான் சாப்பிட்ருக்கிறேன், இப்போ சாப்பிடல. ஸோ ஐ ஹவ் டேஸ்டட் தட் ஸ்வீட். அதை நான் உனக்கு கிஃப்டாகவே கொடுத்துருக்குறேன். ஐ ஹவ் கிஃப்டட் டு யூ. அதை நான் பேக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஐ ஹவ் பேக்ட் இட். புரியுதா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? ரிசல்ட் எட்டி பர்ஃபெக்ட் இல்லை ப்ரெசன்ட்னு சொல்லும். அதுக்கு ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் ஏசி 3. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் ஸ்டாண்ட் பண்ணேன், நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, கொஞ்சம் பேர் அதை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒருவேளை இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சில பேர் வந்து இட்ஸ் போரிங், போர் அடிக்கிறதோட சொல்லலாம். எல்லாமே இப்போதைக்கு நவ் அதனால இஸ்ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதே ஏற்கனவே ஆரம்பித்து இந்த நிமிஷத்து வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணி இருக்கிறதுனால ஸோ வி ஹேவ் பீன் சொல்லுது. புரியுதா? இப்போ ரெயின், மழை விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மழை வந்து 1 மணி நேரமாக மழை விடுது அப்படின்னு சொன்னால், ஸோ இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 1 hour. 1 மணி நேரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலே அது போகுதாங்கிறது நமக்கு சந்தேகம். அப்போ சொல்கிறது எப்படிதான்? ஸோ இட் ரெயின்ஸ் யூஸ்வலி, இட் ரெயின்டு எஸ்டர்டே, இட் வில் ரெயின் டுமாரோ, இட் ஹேஸ் ரெயின் ஆல்ரெடி, நிறைய தடவை பெஞ்சிருக்கு, இட் இஸ் ரெய்னிங் நவ், இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் ஃபார் an hour. புரியுதா சொல்கிறது? அதனால ஸோ ஐ மேக் எ ரிக்வெஸ்ட், இந்த 6 நீங்கள் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் ஃபார் திஸ் டு ரிப்பீட் அண்ட் கோ த்ரூ அகெயின் and to have a discussion. So if you want to, you can ask me, because I have given you my number and address and everything. If you want to, you can connect me by phone. You can ask me, I will explain you, no problem. But anyway, I wish you a success in the understanding of all these new things. Thank you very much. Very kind of you.